الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله محمد. الحمد لله. இன்று லூத் நபி மற்றும் ரீதா என்கிற ரெண்டு பேருக்கும் பிறந்த மிக்கியேல் அப்படிங்கிறவருடைய மதியன் அப்படிங்கிறவருடைய மகனான மிக்கியேல் அப்படிங்கிற ஒரு சாலிகான ஒரு சீதேவி என்று வரலாற்றை குறிப்பிடுறாங்க. அந்த மிக்கியேல் அவருடைய மகனான பீர் என்கிற சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு பற்றிய ஒரு சிறுகதை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முன் சொன்னது போல ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் ஒவ்வொரு படிப்பினைகளை இந்த உம்மத்திற்கு கொடுத்தார். அந்த படிப்பினையோடு சேர்த்து ஒவ்வொரு தொழிலையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். இந்த சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் மன்னர்களின் மூலியமாக மனித குலத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில் வரக்கூடிய அவர்கள் எந்த வழியில் வந்தார்களோ அவர்களுடைய ஆதி அவர்களுடைய அந்த இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒட்டுமொத்த அந்த ஃபேமிலியும் எந்த அடிப்படையில வராங்கன்னா முழுவதுமாக அந்த மதியன்ற அந்த ஒரு நபர் சொன்னமா இல்லையா, அவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் பிறக்கும் பொழுதே அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாரு. அவர் பிறந்த பிறகு அவருடைய அந்த வாலிப வயதை எட்டின பிறகு அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு ஊரை வாங்கும் அளவிற்கு அவர் இடத்துல அதிகமான செல்வம் இருந்தது. ஒரு ஊரை வாங்கி அந்த ஊர் முழுவதுமாக அவர் என்ன செஞ்சாருன்னா பயிரிட்டு விவசாயம் செஞ்சார் என்பது வரலாறு. அப்போ அந்த மதியனில் இருந்து அந்த மதியன் அப்படிங்கிற அந்த நபரில் இருந்து சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அந்த தொழில் என்ன செய்யுதுன்னா, அந்த ஒரு வியாபாரம் என்ன செய்யுதுன்னா அவர்கள் இடத்துல வருது. அப்போ அந்த விவசாயம் அப்படிங்கிற அந்த ஒரு தொழில் என்ன செய்யறாங்க அவங்க கத்துக்கிறாங்க. விவசாயங்கிற அந்த ஒரு வேலையை கத்துக்கிறாங்க. அதே போல கூடுதலாக வியாபாரம் எப்படி செய்யணும், வியாபாரம் எந்த மாதிரியான முறைகள்ல அது செய்வது ஹலால், எந்த மாதிரியான முறைகள்ல செய்யாம இருக்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்கிற அந்த விஷயத்தையும் என்ன செய்யறாங்கன்னா இந்த மக்களுக்கு மனித குலத்திற்கு அவங்க என்ன செய்யறாங்க, சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத்தருகிறார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுஹைபுக்கு தனிப்பெரும் சிறப்பாக இந்த ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தான். அந்த அளவிலும் கூட மக்களிடத்திலே அதிகமாக பேணிக்கையாக இருக்க வேண்டும், வியாபாரத்துல பேணிக்கையாக இருக்கணும் அப்படின்னா சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வியாபார பாணியை அவர்கள் எந்த மாதிரி ஒரு பொருளை விற்க வேண்டும், எந்த மாதிரி ஒரு பொருளை வாங்க வேண்டும், எந்த மாதிரி ஒரு பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்கிற எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க இல்லையா, லா தன்குசுல் அல் மிக்யால வல் மீசான். ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனா உள்ள அதிகமான நுணுக்கங்கள் இருக்கு. அந்த மிக்யாலிலும் மீசானிலும் அது ரெண்டுமே அளவுகோல்கள் தான். நம்ம படியாக இருக்கட்டும், எண்ணெய் அளக்கக்கூடிய அந்த லிட்டர் படியாக இருக்கட்டும், அரிசி அளக்கக்கூடிய அந்த படியாக இருக்கட்டும், அந்த ஒட்டுமொத்த அளவுகோல்களிலுமே நீங்க என்ன செய்யாதீங்க, லா தன்குஸ் அல்ல என்ன செய்யாதீங்க, குறைவு ஏற்படுத்தாதீங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போல யா கௌமி அவுல் மிக்யால வல் மீசான் பில்கிஸ், ஒருபோதும் என்ன செஞ்சிடாதீங்க என்னுடைய கூட்டத்தார்களே, இது அவங்களுடைய கூட்டத்திற்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய உபதேசமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யறாங்க. முக்கியமா அல்லாஹ் என்ன செஞ்சானா, சில நபிமார்களுடைய கூட்டம் எப்படி இருக்கும்னா ஒரு கேடுகட்ட செயலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. லூத் தேசத்தினுடைய வரலாறு மட்டுமா இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா குஃப்ர்ல ஷிர்க்ல மூழ்கி போயிருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு வந்து கூட என்ன செய்வாங்க, சிலை வணக்கத்துல என்ன செய்வாங்க, முழுவதுமாக ஈடுபட்டிருப்பாங்க. இந்த கூட்டத்திற்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எதுக்கு அனுப்புறான் அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும், போய் அந்த மக்கள் இடத்துல அந்த மீசானிலும் அந்த மிக்யாலிலும் என்ன செய்வீங்க, அளவு கோல்களிலே சரியான ஒரு படித்தரத்தை, சரியான ஒரு நிறைய நீங்க என்ன செய்யணும், மேற்கொள்ளணும் அப்படிங்கிற இந்த உபதேசத்தை நீங்க செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு அனுப்புறாங்க. அந்த மதியன் நகரத்துல வாழக்கூடிய அந்த அவங்களுடைய பாட்னார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பெயர்லயே அந்த ஊர் என்ன செஞ்சு மதியன் நகர், அந்த மதியன் ஊர் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய செஞ்சு பெயர் பெற்று அந்த ஊர் அங்க நிறைய மக்கள் வாழ்ந்து இருந்தாங்க. இந்த மக்கள் இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, ஜக்கா அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து, அது ஒரு காட்டு பகுதி, அந்த ஜக்காங்கிற இடத்துல என்ன செய்யறாங்க, சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய அந்த வழக்கத்திலே என்ன செய்யறாங்க, வளர்ந்துருக்கிறாங்க. அங்க ஜக்காங்கிற அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, வராங்க. மதியன் என்ன செய்யறாங்க, அந்த மக்கள் இடத்துல உபதேசம் செய்யறாங்க. என்ன செய்யாதீங்க, உங்களுடைய ரப்ப உங்களுக்கு கட்டளையிடக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய அளவுகோல்களில் நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க மோசடி செய்யக்கூடாது. மக்கள் இடத்துல வியாபாரம் பண்றீங்கன்னா ஹலாலான முறையில நீங்க என்ன செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்க என்பதாக அவங்க சொல்லி என்ன செய்யறாங்கன்னா வலியுறுத்துறாங்க. அதெல்லாம் சொல்லும் பொழுது அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப மோசமா கேள்வி செய்யறாங்க. பெரிய ஒரு நாணயஸ்தர் மாதிரி நீங்க வரீங்க பாருங்க, ஒரு பெரிய நேர்மையாளர் மாதிரி நீங்க எங்கள்கிட்ட சொல்றீங்க, உங்களுடைய ரப்ப அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா அவனுடைய அதாவை என்ன செய்யட்டும் இறக்கட்டும் என்பதாக அந்த மக்கள் என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க.
சுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு மனம் கேட்கல. அப்படியே என்ன செய்றாங்க, அவங்களுடைய அந்த ஜக்காவை அந்த இடத்துக்கு போறாங்க. சரி அந்த மக்களையாவது போய் என்ன செய்யணுங்க திருத்துவம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்றாங்க அங்க போறாங்க. கடுமையான வெயிலின் தாக்கம் என்ன செய்யுதுன்னா, அவங்க விட்டு சென்றாங்க பாத்தீங்களா, யாருக்கு உபதேசம் செய்யறதுக்கு வந்தாங்களோ அந்த மதியன் நகர மக்களின் மீது அதிகமான வேதனை அல்லாஹ் என்ன செஞ்சான்னா காற்றை கொண்டு இறக்கல. அல்லாஹ் வந்து கடும் பாறைகளை மேல போட்டு அல்லாஹ் கொள்ளல. சாதாரணமா என்ன செஞ்சானா அல்லாஹ் சின்ன ஒரு அனல் பொறியை வைத்து என்ன செஞ்சானா ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கடும் தாளத்திற்கு உள்ளாக்கி கடுமையான அந்த வேதனைக்கு உள்ளாக்கி எல்லாம் என்ன செஞ்சானா நரகத்தினுடைய வேதனையை அல்லாஹ் இங்கே காமிச்சாங்க. எல்லாம் மேல என்ன செஞ்சுனா கடுமையான அந்த சூரியனுடைய வெப்பம் அவங்களுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவங்க வீடுகள்ல இருந்து வெளியே வந்து என்ன செய்வாங்கன்னா மரத்தினுடைய நிழல்கள்ல உட்கார்ந்துருப்பாங்களாம். அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு என்ன செய்யும், ஒரு கருமேகம் வரும். அந்த கருமேகம் வரும் பொழுது அந்த கருமேகம் அது வரும்பொழுது என்ன செய்யும்னா ஒரு ஜில்லு அந்த ஒரு நல்ல ஒரு குளிர்பானத்துடைய அந்த காற்றை என்ன செய்யுமா கொண்டுட்டு வருமா. ஏசி அது எப்படி இருக்குமோ, அந்த குளிர்ச்சி எப்படி இருக்குமோ, ஏசியுடைய குளிர்ச்சி அது போல அவங்களுக்கு என்ன செஞ்சு குளிர் காற்று வந்துச்சு. அந்த சமயத்துல அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, சந்தோஷமா ஆடி பாடி ஒரு செகண்ட் அல்லாஹ் கொடுத்த சொலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் என்ன செஞ்சாங்க, அந்த நேரத்தை வர வச்சு எல்லாரையும் என்ன செஞ்சா சந்தோஷப்படுத்தினா. அடுத்த நொடியா அந்த மேலத்திலிருந்து தீப்பிழம்புகளாக கொட்டியது அந்த சமூகம் அழிந்தது என்பது ஒரு கடுமையான கோபக்காரன். அவங்க சொல்லி அந்த நபி சொல்லி அவங்க கேட்கல. அவங்களை ஏற்றுக்கொண்ட நபர்கள் வெறும் 1700 பேரு. அந்த 1700 நபர்களையும் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க கூட்டிக்கிட்டு ஜக்காவுக்கு போறாங்க. அந்த ஜக்காவையும் என்ன செய்யுது, இதே சம்பவம் நடக்குது. அந்த மக்களும் என்ன செய்யறாங்கன்னா இவங்களை ஏத்துக்கல. ஏத்துக்காத பட்சத்துல அவங்க என்ன செய்யறாங்க, லாபத்துல கையெழுத்துறாங்க. கையெழுத்தோடு நல்லா இருந்துச்சு அந்த கூட்டத்தையும் அளித்தான் என்பது வரலாறு. அப்போ இந்த சுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை என்னன்னா, அந்த மீசான் மிக்யால் என்கிற அந்த அளவு படித்தரங்கள், அதே போல விவசாயம் என்கிற அந்த ஒரு தொழிலை கற்றுத்தந்த நபி, அதே போல இந்த வியாபாரத்தில் நாம் என்னென்னலாம் செய்யணும், எந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ள கூடாது என்கிற அந்த விஷயங்களை எல்லாம் சமூகத்திற்கு கற்றுத்தந்தவர்கள் நபி நாம் சுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறான். ஒரு பொருளை எப்படி விற்கணும், அந்த பொருள்ல இருக்கக்கூடிய குறைய நம்ம என்ன செய்யணும் தெளிவா சொல்லிடணும். நாயகமும் அவங்களுடைய வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய அந்த ஓட்டை, அது ஒரு சின்ன துணியாக ஒரு துணியில உள்ள சின்ன ஓட்டையாக இருக்கட்டும், அது ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள்ல சின்ன ஒரு பகுதி உடைச்சிருக்குது, அதை நம்ம எப்படி விற்கணும், அல்லது அந்த பொருளுடைய உண்மையான விலை என்ன, நிர்ணயிக்கப்பட்ட உண்மையான விலை என்னவோ அதை சொல்லி விற்கணும், அல்லது வாக்குறுதியாக ஒருத்தருக்கு நம்ம என்ன செஞ்சிடும், இந்த பொருளை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டோம், சொல்லியிருந்தோம், அவருக்கு என்ன செய்யணும், நம்ம அந்த பொருளை கொடுக்காம அதுக்கு மாற்றமா இன்னொருத்தர் என்ன செய்யறோம், நமக்கு அதிகமான பணத்தை கொடுக்கும் பொழுது வாக்குறுதி கொடுப்பதற்கு மாறு செய்யும் விதமாக நம்ம என்ன செய்யறோம், அந்த பொருளை விற்கிறோம். இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் குர்ஆன்ல இது மாதிரியான விஷயங்களை சொல்லி சுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த கவுமுகளுக்கு கீழே நமக்கு இனி வரக்கூடிய சமூகத்திற்கு இனி யாரெல்லாம் எந்த விஷயங்களை எல்லாம் செய்வார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக அந்த விஷயத்தை கொடுக்கிறான் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனி வரக்கூடிய காலங்களில் நாம் எந்தெந்த விஷயங்களை தொடுகிறோமோ நாயகத்தினுடைய அந்த வார்த்தைப்படி கலவகஸ்தின் ஹலாலி பரீலத்துன் பாதன் பரீலா என்று நாயகம் சொன்னாங்க. ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது, பரலான கொள்கை, பரலான விஷயம் எதெல்லாம் இருக்குதோ அதுக்கு பிறகுள்ள அடுத்த பொருளாக கருதப்படுகிறது என்று நாயகம் சொன்னார்கள். அந்த ஒரு கலவு கஸ்பு ஹலால் அப்படிங்கிற ஹலாலான அந்த சம்பாதித்தை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தர வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு தராமான பாதையில் சென்று விடாத அளவுக்கு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து புரிவானாக. வாரான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.